ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனு, பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டிட்டு நம்மளுக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். இப்போ வந்து காலைல டிஃபன் வந்து கிச்சடி தான் செய்ய போகிறேன். ரவையை வறுத்துக்கலாம். எப்பவுமே வந்து நான் வந்து நாகா ரவை தான் வாங்கிட்டு வருவேன். இவர் கிரேஸில் வாங்கிட்டு வந்திருக்காரு ரவை. அதனால் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சடி செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன், பசும்பால். ரவையை வறுத்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றியாச்சு. காலையில் எந்திரிச்சு விளக்கை ஏற்றிட்டு வேலை பார்த்தா தான் ஈஸியாக அன்னைக்கு பொழுது சூப்பராக போகும் நம்மளுக்கு. ரவை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, ஓகேவா? நல்லா உதிரியாக இருக்குது. நான் எப்பயுமே தனியாக வானலியில் வறுக்க மாட்டேன். கிச்சடிக்கும் சரி உப்புமாக்கும் சரி. இது லூஸில் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே பாக்கெட்டாக இருக்கும்ல, அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் டவுட்டுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எப்பயுமே நாகா ரவை என்ன சொல்லுவேன்னா, வெங்காயம் வதக்கும் போது இல்லையா காய் வதக்கும் போது அப்படியே சும்மா ஒரு 2 செகண்டு நல்லா வறுத்துட்டு சுடு தண்ணியை ஊற்றினா சூப்பராக வந்துடும். நான் அதுக்கு தான் அந்த ரவை மாற்றவே மாட்டேன். அது என் கைக்கு செட் ஆகிடுச்சு. நல்லாவும் இருக்கும். நம்ம உப்புமா செஞ்சாலும் சரி, கிச்சடி செஞ்சாலும் சரி. இந்தமாரி நான் வறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து கேசரிக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துப்பேன். நெய் ஊற்றி தான் வறுத்துப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்குது. கையை வைக்க முடியல, அந்த அளவுக்கு சூடு இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது. இது இப்படியே வைக்கக்கூடாது, ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கணும், ஓகேவா? இல்லைன்னா கீழெல்லாம் வந்து கருத்துரும். நான் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், காலையிலேயே விளக்கேற்றியாச்சு சூப்பராக. அது கார்த்திகை மாதம் ஐயப்பா பாட்டை போட்டு நம்ம ஏற்றும் போது வைப்ரேஷன் செம்மையாக வரும், ஓகேவா? கீழே கோலம்லாம் போட்டிருக்க பாருங்க. ஒரு பக்கம் காப்பி போடுறதுக்கு பால் வச்சுருக்கேன். கிச்சடி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செஞ்சுருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நான் டக்குன்னு செஞ்சிடுறேன். கிச்சடிக்கு தண்ணியும் ஹீட் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கடல் பாசி சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், தக்காளி, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை. இப்போ வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இப்போ இது கூடயே பெரிய வெங்காயம் 2. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும், பாதி வதங்கட்டும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடயே வந்து இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தக்காளி ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகணும்.
மூடி வச்சுடுங்க. நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல. ஏற்கனவே நம்ம சேனலில் கிச்சடி நான் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்ல. அப்படியே சேர்த்துட்றேன். தக்காளி மேட்ச் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. வந்து எங்கள் அக்கா பையன் ஹாய் கட்டுறான். பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு சேர்த்துடலாம். பாதி வதங்கினோன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? காய் வந்து பாதி வெந்த உடனே சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்பயே சேர்த்திங்கன்னா அடி பிடிக்கும். அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் பாதி வெந்துட்டுருக்கோம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்துடலாம். ஓகேவா? நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா மலரணும் எப்பயுமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து ரவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கணும் தண்ணி, அப்போ தான் நல்லா ஒரு உதிரியாக பளபளன்னு வரும். தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஒரு ரவைக்கு வந்து கரெக்டாக 1 கிளாஸுக்கு 2 கப்பு வரும். ஒரு ரவைக்கு வந்து 2.5 கிளாஸும் இழுக்கும், 1.5 கிளாஸும் இழுக்கும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். போதுமா? ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு மெயின் வந்து உப்புமாக்கோ சரி கிச்சடிக்கோ சரி நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். ரவை வந்து நல்லா வறுக்கணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் நம்ம வறுத்தாதான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் போட்டிருக்கோம்ல, நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இது இப்பயே வந்து நல்லா வெந்துருச்சு. அப்படி கொஞ்சம் முக்காப்பாக தான் இருந்ததுன்னா நெய்யை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போயே நம்மளுக்கு உதிரியாகிடுச்சு. ஓகேவா? அதுக்காக தான் இப்போ மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அதுக்குள்ளே உடச்ச கலர் சட்னி அரைச்சிட்றேன். கிச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிச்சடியை வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கு. எப்பயுமே இப்படி வந்து கிச்சடி இப்படி விழுந்தாவே சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சட்னி ஊற்றிக்கலாம். எப்பயும் அரைக்கிற உடச்சக்கலை, தேங்காய், பூண்டு ஒரு பல், உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா?
செய்ய போகிறோம்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் சாதமும் வேக வச்சு எடுத்துட்டேன். ஓகேவா, சாதம் வடித்து விட்டுருக்கேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தொக்குக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெயும் எண்ணெயும் ஹீட் ஆகட்டும், ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தொக்குக்கு வந்து எண்ணெய் காஞ்சோடனே பிரிஞ்சி இலை, சோம்பு, ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினோம். ஒரு 3 தக்காளி பழம், இது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகேவா, தக்காளி நல்லா வதங்கணும். கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 2 கை வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பொரியிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். நான் உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தொக்கு புளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, கீரை சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகேவா, அப்படியே வந்து தக்காளி மேட்ச் ஆகட்டும். இந்த பக்கம் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நான் ஒரு 1.5 லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக இந்த 1 கிளாஸ் தண்ணி, ஏன்னா லெமன் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் சளி பிடிக்காது. அதனால் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் தூள், நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு நேரத்தில் நான் என்ன பண்ணிவிடுவேன், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு லெமனை மட்டும் கொதிக்க வச்சுட்டு சாதம் சேர்க்கும் போது இந்த வறுத்ததை போடுவேன். போட்டால் அந்த மொறுமொறுப்பு அப்படியே வேர்க்கடலையும் கடலைப்பருப்புலையும் இருக்கும். புளிப்பு தெரியாது வேர்க்கடலையில். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கிழங்கு தொக்கு செஞ்சு. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு ஒரு 2 செகண்ட் அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வைங்க.
நம்மளோட அப்படியே அந்த எண்ணெய் மட்டும் தான் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 செகண்ட் கொதிச்சா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தெரியுதா? அந்த எண்ணெய் மட்டும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் பிரிஞ்சி இலை மட்டும்தான் நம்ம சேர்த்தோம், ஓகேவா? அதனால் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பட்டை லவங்கம் போட்டால் தான் டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடும், ஓகேவா? இதுக்கப்புறம் மூடி வைக்க தேவையில்ல, ஓகே? மூடி வைக்காதீங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு, லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு கூட செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டிடலாம், ஓகேவா? சாப்பாடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு பீட்ரூட் அரைஞ்சி வச்சுருக்கேன். பீட்ரூட்டும் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சூப்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடை கட்டி பசங்களுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். லெமன் சாதம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் நம்மளுக்கும் சேர்த்தே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன், ஓகே? இப்போ வந்து சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். பீட்ரூட் கூட்டுக்கு வந்து பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வந்து நம்ம வந்து அரிசி கழுவி போட்டிருக்கோம், இன்னும் மலரலை. கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்படியே சாதத்தில் பரட்டிக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வேலைக்கிழமைல ஏதாவது ஒரு பயிர் போட்டு நம்ம எப்பயுமே படிப்புக்கு தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்பயுமே வேலைக்கிழமை எதாவது காராமணி மொச்சை ஏதாவது ஒன்று செய்யணும். செஞ்சால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் வேலைக்கிழமை பசங்க குட்டி பசங்க இருக்கிறவங்க வீட்டில் வேலைக்கிழமை பயிர் வகைங்க செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிப்புக்கும் ரொம்ப உகந்தமான வேலைக்கிழமை நாள். அதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2. ஃபஸ்ட்டு இது வேக வச்சு எடுத்துகிட்டு இதிலே குக்கரில் தான் வந்து பாசிப்பருப்பு சூப்பும் வைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட்டுக்கு செம்ம மழை, நல்லா இருட்டி இருக்குது. 5 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், பத்தாது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மருதாணி வச்சேன், நல்லா செவந்திருக்கு. வச்சு வச்சு பழக்கமாயிடுச்சா, அதனால் கையில் மருதாணி கலர் இல்லைனாவே நம்ம கையவே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. நான்லாம் அரைக்க மாட்டேன். எங்கள் மாமியார் வந்து சிறுவாபுரிக்கு போவாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது வந்து சூப்பராக கலர் பிடிக்குது மருதாணி.
அவங்க தான் அரைச்சி கொடுப்பாங்க, நான் வச்சுப்பேன். நானும் வச்சேன், எங்கள் அக்கா பொண்ணுக்கும் வச்சு விட்டேன். அந்த அம்மா வந்து 2 இந்த தொப்பி போட்டுட்டு இந்த ரவுண்டு இது மட்டும் வச்சுக்கிட்டாங்க, வேறு எதுவுமே வைக்கல. சரின்னு விட்டுட்டேன். என் பசங்களுக்குமே இந்த ரவுண்டு மருதாணி வச்சா மகாலட்சுமி வாசம் பெறுவான்னு சொல்லுவாங்க. அதேமாரி சுமங்கலியாக இருக்கிறவங்க மருதாணி கண்டிப்பாக வைக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து வச்சிட்ருக்கேன். அதனால் எங்களுக்கு இந்த மழை வெயில் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கரெக்டாக நாங்கள் மாதத்துக்கு ஒரு 2 டைம் வாங்கி எனக்கு அரைச்சி அவங்களும் வச்சுப்பாங்க, எனக்கும் வச்சு கொடுத்துருவாங்க எங்கள் மாமியார். அதனால் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். நேற்றெல்லாம் மழை தான் இருந்தாலும் வச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வந்தால் போதும், சாதம் வேகட்டும். இப்போ சின்ன வெங்காயம்லாம் சூப்புக்கு வந்து பாசிப்பரு சூப்புக்கு வந்து ரெடி பண்ணணும். சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு, குக்கர்லேயும் விசில் வரப்போகுது. சாதத்தை ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு வந்துடலாம். சாதத்தை வடித்தாச்சு. இப்போ பீட்ரூட் வந்து விசில் அடங்கிடுச்சு, தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து பீட்ரூட் கூட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மண் சட்டியில். பீட்ரூட்டை தாளித்து விட்டு இதுலேயே சூப்பு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இங்கே பாருங்கள், பருப்பும் பீட்ரூட்டும் அப்படியே பதமாக வெந்திருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காயட்டும், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன மூடியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம், இதுக்கு காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நைஸாக அரைச்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாம். ஓகேவா? இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் காயட்டும். செம்ம மழை பெய்யுதுங்க, செம்ம சவுண்டாக இருக்குது. நம்ம இதை தாளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க சவுண்டை. இங்கே பாருங்க, கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியணும். அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம் கூட போட்டால் சூப்பராக இருக்கும். நானாக போடலை, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே சேர்த்துக்கலாம். பசங்களுக்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க, கொஞ்சம் வீடியோ வந்து சவுண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சவுண்டாக தான் உங்களுக்கு பேசி போடுறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா மழை டைமாக அவங்க எங்கே போய் விளையாடுவாங்க, வீட்டில் தான் விளையாடுவாங்க. 3 பேர் விளையாடுறாங்கப்பா. என் பொண்ணு வந்து தனியாக கூட உட்காந்துக்கோ, படிச்சுக்கோ. 3 தான் ரொம்ப அமக்கலம் பண்ணுவானுங்க. ஒரு 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டாச்சு. பொரியட்டும். இப்போ வந்து நான் தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பீட்ரூட்டை சேர்த்துடுங்க. பீட்ரூட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதில் குழம்பு மிளகாய் தூள் கூட போடலாம். அரைச்ச தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி சிம்பிள் சமையல். ஏன்னா பூஜை சாமான்லாம் அலம்பணும், விளக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். வெளியெல்லாம் விளக்கு ஏற்ற முடியுமா என்னன்னு தெரியல. இப்படி மழை பெய்யுது. எப்பயுமே மழை பெய்யும், ஆனால் இந்த அளவுக்கு பெய்யாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சமைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பசங்க வேறு லீவாக இருக்காங்களா, லீவ் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கலாம். அவனுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அப்பப்போ ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பூஜை சாமான் வேறு எடுத்து போட்டிருக்கேன், அலம்பணும். விளக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து சோப்பு தண்ணி போட்டு தான் அலம்பி வச்சுருக்கேன். இப்போ சும்மா சுடு தண்ணியில் போட்டு கூட நான் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூஜை சாமான் வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம். நாளைக்கு எப்படி மழையை பார்த்துக்கிட்டு எத்தனை விளக்கு வேணும். நான் நிறைய விளக்கு ஏற்றுவாங்க.
கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு 20 ரூபாய்க்கு மட்டும் புது விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி நைட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எதுக்கு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனா நிறைய எண்ணெய் குடிக்காது. அது இல்லாமல் புது விளக்கில் ரொம்ப காஞ்சிருக்கும், ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொதிக்கிட்டோம். நம்ம அந்த பக்கம் வந்து சூப்பை தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மட்டன் சூப்புக்கு என்னென்ன போடுவோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கை சின்ன வெங்காயம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால ஃபஸ்ட்டே வந்து சின்ன வெங்காயம் போடுறேன். ஒரு 10 பல் பூண்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வாய் புண்ணு, வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இந்த சூப்பு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு தக்காளி வந்து முக்கால்வாசி வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட பீட்ரூட் பாருங்கள் சூப்பராக மலருது. பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். சுண்ணாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகணும்னா மசியணும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு. நான் ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். ஓகேவா? தண்ணி வந்து இந்த சொம்பில் 2 சொம்பு ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. ஒரு சிஸ்டரு நீங்கள் எதுக்குமே மஞ்சள் பொடியே போட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சள் பொடி இருக்குது. தேவைப்பட்டால் தான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. புளிப்பு காரம் பார்த்துக்கோங்க. தக்காளி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து புளிப்பு வேண்டாம். இது அப்படியே சாதத்தில் தலை ஊற்றி சாப்பிட்லாம். நான் அதனால் ரசம் கூட வைக்கல, மிச்சர் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ ஒரு 5 விசில் வரட்டும். நம்மளுக்கு பீட்ரூட் கடலப்பருப்பு கூட்டு கூட ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா மண்சட்டியில் அப்படியே ட்ரை ஆகும். இதுவே போதும், ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட்டு வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 2 நாள் கூட சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவரு, பிளட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் குழம்பு வாசம் தான் அடிக்கும். சூப்பராக இருக்குங்க பாருங்கள். நல்லா தண்ணியாக இருக்கும். பயிரும் நல்லா வெந்திருக்கும். நல்லா தலைன்னு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிம்பிளான சமையலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? நான் செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக நம்ம சிம்பிளாக சமைச்சதை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.